சிலர் ஒருத்தர் இருக்காருங்க. யாருன்னு பாப்போமா? உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். உலகம் உங்களை கைவிட்டாலும் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு கூட இருக்கிறாருங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவங்க, உங்களுக்காக ஒரு பலியா இருக்காருங்க, உங்களுக்காக மறுபடியும் எழுச்சிருக்காரு, உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. இந்த உலகம் என்னுடையவர்கள் என்று நினைத்தவங்க எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழுந்திருக்காங்களா? உங்களை தனிமைப்படுத்திட்டு உங்களை தனிமரமா நிக்க வச்சிருக்காங்களா? காசு சொத்து எல்லாம் சேர்த்து வச்சது எல்லாமே தனியா கரைஞ்சு போயிடுச்சா? உங்களுக்கு வியாதி வந்துட்டு உங்க பலவீனம் ஆயிட்டீங்களா? இது எல்லாம் பத்தியும் அவர் சொல்றாரு, உன் கூடவே நான் இருக்கேன், உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன்னு சொல்றாரு. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உன்னை விட்டு விலகாம உன்னை கைவிடாம இருக்கிற தேவன் நான் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாருங்க. அவரே சொல்லிட்டாருங்க, நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஏங்க பயப்படணும், ஏங்க கவலைப்படணும்? அவரை பார்த்து போயிட்டே இருக்கலாம், பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது.